1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் எதிர்பார்த்தது போல் நாம் பல காணொலிகளில் சொல்லியிருந்தோம், அக்கா காளியம்மாள் அவர்கள் அதிமுகவிற்கு சென்றால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீண்ட நாட்களாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து அக்கா வெளியேறினதுலேருந்து மதில் மேல் பூனையாக தாவேகா கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, தாவேகா கிட்ட தான் சேர போகிறாங்க, இல்லை திமுக கிட்ட பேசிட்டாங்க, அன்பில் மகேஷ் மூலமாக நேராரு அப்படின்லாம் பல கருத்துக்கள் வெளியாகிட்டு இருந்தது. ஆனால் அதையெல்லாம் உடச்சி சுக்குநராக்கியிருக்காங்க அக்கா காளியம்மாள் அவர்கள். என்னடா சொல்கிற, நாம் தமிழ் கட்சியில் சேர்ந்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால், நாம் தமிழ் கட்சியில் சேரல. அதிமுகவில் சேர்ந்ததுனால நாம் தமிழ் கட்சிக்கு ஏதாவது பலன் இருக்கா? அதிமுகவில் தானே சேர்ந்துருக்காங்க, அதுவும் ஒரு எதிர்கட்சி தானே, அதுவும் ஒரு திராவிட கட்சி தானே, இதில் நீ மகிழ்ச்சி அடைகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையிலேயே அக்கா அதிமுகவில் இணைஞ்சதுக்கு உண்மையிலே நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம், அக்காவுக்கு வாழ்த்து சொல்கிறோம். அக்காவுடைய அரசியல் பணி தொடர்ந்து நடக்கணும். அக்கா தமிழ் தேசிய பாதையில் தான் பயணிப்பேன் அப்படிங்கிறதுக்காக புறநானூற்று வீரன் என்ற நூலை போயிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் கொடுத்துட்டு அவங்க சேர்ந்துருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் அக்காவுக்கு இவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிற? அக்கா அதிமுகவில் சேர்றதுனால நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையிலேயே நீங்கள் இதுவரைக்கும் அதிமுகவுக்கு போன நாம் தமிழர் கட்சி உறவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வரலாறுகளை பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் நாம் தமிழர் கட்சி பிரிஞ்சு அதிமுகவில் இணைஞ்சார். அதே போல் நம்ம பேராவூரணி திலீபன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து பிரிஞ்சு அதிமுகவில் இணைஞ்சார். அதிமுகவில் இணையிற யாருக்குமே ஒரு அழுத்தம் கொடுப்பதில்லை. நீங்கள் இந்த உங்களுக்கு டார்கெட் இருக்குது, இத்தனை பேரை நாம் தமிழர் கட்சியிலேருந்து பிரித்து கொண்டு நீங்கள் சேர்க்கணும், இல்லை நாம் தமிழர் கட்சியை பற்றியும் அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பணும் அப்படின்லாம் எந்தவித குற்றச்சாட்டுகளும் எந்தவித அழுத்தங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படுறதில்லை. ஆனால் திமுகவுக்கு போகிற ஒவ்வொரு எச்செலும்பு சாப்பிடக்கூடிய அந்த ராஜீவ்காந்தி போன்ற, நம்ம ஜெகதீச பாண்டியன் போன்ற இந்த மாதிரி நாய்களுக்கு என்ன வேலைனாலே அவங்களுக்கு கொடுக்குற அழுத்தம், நீங்கள் சீமானை பற்றி அவதூறு பரப்பணும், சீமானை பற்றி நீங்கள் பயங்கரமாக பேசணும், நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் மொத்தமாக எல்லாரையும் பேசி நீ கொண்டு இங்கே சேர்த்து விடணும் அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற முதல் டாஸ்க். அதனால் அக்கா சுதந்திரமாக இருப்பாங்க, சுதந்திரமாக செயல்படுவாங்கன்றதை நாம் நம்புகிறோம். அதனால் அதிமுகவுக்கு போனதுனால அக்காவுக்கு வாழ்த்துக்கள். நாம் ஆரம்பத்திலே சொன்னோம், அக்கா தாவேகாவுக்கு போனால் உண்மையிலே அங்கே இருக்கக்கூடிய மொத்த கூட்டமும் அறிவற்ற கூட்டம், தற்குறிகள் கூட்டம். அவர்களுக்கு எதையும் சிந்திக்க தெரியாது. ஆனால் கருத்தியலாக பேசக்கூடியவர் அக்கா, நல்ல சிந்தனையாளர். அவங்க ஒரு அறிவாளி போயிட்டு அறிவற்றவன் தலைமையின் கீழே இருக்கிறது சரி வராது அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாஜகவுக்கு அக்கா போக மாட்டாங்க, திமுகவுக்கும் அக்கா போக மாட்டாங்கன்றதை நம்ம உறுதியாக பேசியிருந்தோம். அதையெல்லாம் மெய்ப்பிக்கும் விதமாக அக்கா இன்று போயிட்டு அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார்கள். நீண்ட நாட்களாக இது எப்படா இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு சலிப்பு தட்டிடுச்சு. இந்த விஷயமே அட என்னடா இது ஜவ்வா இழுத்துட்டு இருக்கு, எப்போதான் இவங்க போய் சேருவாங்க, ஏதாவது ஒரு கட்சியை சேருவாங்க அப்படிங்கிறதா. ஏன்னா தொடர்ச்சியாக அக்கா சொல்லிட்டு இருந்தேன், நான் அதுக்கான அவகாசங்கள் எடுத்துகிட்டு இருக்கேன், நான் இன்னும் முடிவு செய்யலை, எந்த கட்சிக்கு போகிறதுன்னு முடிவு செய்யலை அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போ அவங்க அறிவிச்சிருக்கிறது என்னென்னா, ஒரு தமிழனின் கீழே, எப்படி ஒரு தமிழனின் கீழே, ஒரு தமிழ் ஆளுமையின் கீழே நான் போயிட்டு அதிமுகவில் இணைஞ்சிருக்கேன். ஏன் அதிமுகவில் சேர்ந்துருக்கீங்கன்னு அக்கா கிட்ட கேட்டதுக்கு நான் சொன்ன இதே காரணத்தை தான் அக்காவும் சொல்லியிருக்காங்க. அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு ஜனநாயக அமைப்பின் கீழே, ஒரு சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து உயர்ந்து ஒரு உயர்மட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகவாதியின் கீழே நான் இந்த இயங்கிறதுக்கு விரும்புகிறேன். அது எடப்பாடி பழனிசாமி மிகவும் ஜனநாயகவாதியாக இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அவரும் யாருக்கும் எந்த அழுத்தத்தையும் கொடுத்தது கிடையாது. இது வரைக்கும் யாருக்கும் பெருசாக நீ இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்லாம் அவங்க யாருக்கும் எந்த அழுத்தமும் கொடுத்தது கிடையாது. அதனால் அக்கா மிகவும் சுதந்திரமாக செயல்படுவார்கள் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். உண்மையிலே அக்கா சுதந்திரமாக செயல்படுவாங்க. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கும் எந்த அழுத்தத்தையும் கொடுக்கறதில்ல. உண்மையிலே ஒரு ஜனநாயக அமைப்பின் கீழே தான் அக்கா செயல்படுறாங்கன்றதில் மாற்று கருத்தில். ஆனால் இதன் பிறகாக அக்காவுக்கு நிறைய டாஸ்க் இருக்கும் உண்மையிலேயே. ஏன்னா விவாத நிகழ்ச்சிகளில் கல்யாண சுந்தரம் ஒரு பக்கம் பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு, அதிமுக சார்பாக இருந்து கொண்டாலும் தமிழ் தேசிய பாதையில் அவர் தன்னை நிலைநிறுத்திட்டு இருக்காரு. அதே போல் அக்கா இதுக்கப்புறம் விவாத நிகழ்ச்சிகளில் வரும்போது நாம் தமிழர் கட்சி தம்பிகளை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். அந்த இடத்துல அவங்களுக்கு அது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்பு அதிமுகவை அவங்க போட்டு நாயடி பேயடி அடிச்சிருக்காங்க, நாராக கிழித்து தொங்க விட்டுருக்காங்க. இப்போ அவங்க அதிமுகவில் இணைஞ்சதுனால அது எல்லாமே எடுத்து பேசப்படும். இப்போ அவங்க அதிமுகவுக்கு முட்டு கொடுக்குற நிலைமைக்கு தான் வருவாங்க. ஏன்னா அதிமுக யார் கூட கூட்டணியில் இருக்குன்னா பாஜக கூட கூட்டணியில் இருக்குது. அதிமுக தனித்த கொள்கைகளை கொண்டு இருந்தாலும் அது இன்றைக்கி பாஜகவோட ஒரு அடிமை கட்சியாக இருக்குது.
அப்போது அக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்குது. எப்படி இதையெல்லாம் எதிர்கொண்டு வெளில வர போகிறாங்க? விவாத நிகழ்ச்சிகளில் அவங்க அதிமுகவுக்கு மட்டும் இல்லை, பாஜகவுக்கும் சேர்த்து முட்டு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. கூடுதலான ஒரு தகவல், தாவேகா இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. தாவேகா போயிட்டு அதிமுக கூட இணைஞ்சிருச்சுன்னா, தாவேகா வந்து அதிமுக கூட சேர்ந்து அது வந்து கூட்டணி ஆட்சியை அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினாங்கன்னா, தாவேகாவுக்கும் சேர்த்து அக்கா வந்து முட்டு கொடுக்க வேண்டிய தேவை வந்து கண்டிப்பாக அக்காவுக்கு இருக்குது. அதனால் அக்கா நாம் தமிழர் கட்சியில் இருந்த மாதிரி சுதந்திரமாக பெண் விடுதலை பேசுவது, மீனவர் விடுதலை பேசுவது, அதே போல் போய் அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொள்வது, மக்களின் பிரச்சனைகள் வந்து பேசுவதை அங்கே வந்து செய்ய முடியும். சுதந்திரமாக திமுகவை ஒப்பிடும்போது அதிமுகவில் அவங்க சுதந்திரமாக செய்ய முடியும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கூடவே ஏகப்பட்ட விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ பாஜகவுடைய அடிமையாக இருக்கிறதுல தொடங்கி இப்போ தாவேகா கூட்டணிக்கு வந்தால் தாவேகாவுடைய செயல்பாடுகள் குறித்து அனைத்துக்கும் அவங்க வந்து முட்டு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும். அதே போல் அக்கா போய் சேர்ந்துருக்காங்க. அக்கா போய் சேர்ந்ததுனால இதன் பிறகு நடக்கக்கூடிய விடயங்களுக்கு அக்கா வந்து பதில் சொல்ல முடியும். ஆனால் இதற்கு முன்பு அதிமுக மேலே இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்த கரும்புள்ளிகளுக்கும் அக்கா முட்டு கொடுக்க வேண்டிய தேவை. எந்த இடத்துலேருந்து அக்கா கேள்வி கேட்டாங்களோ, இந்த 13 பேரை சுட்டு கொன்றதுலேருந்து, ஈத்தேன் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்கு அனுமதி வழங்கியதிலிருந்து, எத்தனை விடயங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து அனுமதி வழங்கியிருக்காரு, அவருடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு, அனைத்து கேள்விகளுக்கும் இதுக்கப்புறம் அக்கா வந்து பதில் சொல்லணும். அக்கா வந்து அங்கே விமர்சனங்கள் அனைத்திற்கும் பதிலை வந்து தயார் பண்ணியிருப்பாங்க நேரம். ஏன்னா ஆக பெரும் ஆளுமை அவங்க, அதில் வந்து மாற்றுக்கிறதுல. ஆனால் இதுக்கு முன்பு பேசிய அக்கா ஒரு சுதந்திரமாக பேசினாங்க. ஒரு தமிழ் தேசியவாதியாக, ஒரு கருத்தியல்வாதியாக, ஒரு பெண் விடுதலை போராளியாக, அந்த மண்ணின் வளம் சார்ந்து நிலம் சார்ந்து பேசக்கூடிய ஒரு போராளியாக இருந்தாங்க. ஆனால் இனிமேல் பேசக்கூடிய அக்கா அதிமுகவின் முட்டா இருப்பாங்க. அவர்கள் வந்து அதிமுகவுக்கு எதிராக வரக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் முட்டு கொடுக்க வேண்டிய தேவை உறுதியாக அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு இருக்கிறது. அவங்க எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்றதை இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்பு இருந்த அதே காளியம்மாள் இதுக்கப்புறம் இருப்பாங்களா, இருக்க முடியுமானா அதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. இதுக்கு முன்பு இருந்த காளியம்மாள் சீமானின் தங்கை, பிரபாகரனின் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவர்களுக்கென்று ஒரு அடையாளம் இருந்தது. அவர்கள் வந்து எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாங்க. அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாங்க. ஆனால் இதன் பிறகாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேள்வி கேட்க முடியுமா, பாஜக செய்யக்கூடிய குற்றச்சாட்டுகளை கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எதையுமே பேச முடியாது. அது குறித்து எதுவும் வாய் திறக்க முடியாது, அது குறித்து எதுவும் பேச முடியாது. அப்போது அக்கா ஒரு சுதந்திரமான ஒரு இடத்துல சேர்ந்தாலும், ஜனநாயகமான ஒரு அமைப்பில் சேர்ந்தாலும், அவரும் ஒரு கொத்தடிமை போல, பாஜகவின் அடிமை போல தான் இருக்க வேண்டுமே தவிர, அவர்கள் சுதந்திரமாக சிந்திக்கவோ சுதந்திரமாக செயல்படவோ வாய்ப்புகள் ஒரு 80% குறைவு. ஆனாலும் திமுகவில் சேராமல், தாவேகாவில் சேராமல், பாஜகவில் சேராமல் ஒரு நல்ல முடிவை எடுத்ததற்காக அக்காவுடைய அரசியல் பயணம் தொடர்ந்து நீடிக்கணும். அவர்கள் வந்து நாகப்பட்டினம் அல்லது மயிலாடுதுறை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போயிட்டு அவர்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கணும். மீனவர்களுக்கு அவர்கள் தொடர்ந்து போராடணும். மீனவ அமைப்புகளுக்காக, மீனவர்களுக்காக அவர்கள் தொடர்ந்து வந்து ஏகப்பட்ட நல்ல விடயங்களை போராடி பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அக்காவுடைய அரசியல் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள். அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.